கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை நாம் திருப்பிக் கொள்ளப் போகிறோம். பரிசுத்த வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனையை நாம் திருப்ப போகிறோம். பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 12ஆம் வசனத்துக்கு நேராக நம்முடைய சிந்தனைகளை திருப்பி நான் சொல்லுகிற வசனங்களை குறித்துக் கொள்ளும். தேவனுடைய வார்த்தையை நேராக உங்கள் சிந்தனை வைத்து உங்களுடைய கவனம் சிதறாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையில் முழுமையாக கவனிங்க. ஒருவேளை இன்டர்நெட்ல சில பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா வசனத்தை கவனிக்கணும். டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தேவனுடைய வார்த்தைகளை கவனிங்க. பரிசுத்த ஆவியானவர் கூட பேச போகிறார். அந்த 12ஆம் வசனம் இப்படியாக சொல்லி இருக்கிறது: உங்களுக்கு புத்தி சொல்லும் படிக்கும் நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடும் படிக்கும் நான் சுருக்கமாய் உங்களுக்கு எழுதி எனக்கு தோன்றுகிறபடி உண்மையுள்ள சகோதரனாகிய சில்வானுவின் கையிலே கொடுத்து அனுப்பியிருக்கிறேன். இந்த வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். வார்த்தைகள், எந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம்? நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை என்று சாட்சியிடுவதற்காக இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான். இந்த வார்த்தை இப்படி சொல்லலாம்: கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிற ஆண்டவரே, நான் கிருபையிலே நிலை கொண்டிருக்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த வசனத்தை தான், இந்த வார்த்தைகளை இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். பேதுரு எழுதின அந்த நிருபத்தின் நோக்கம், இந்த 1 பேதுருவை எழுதின நோக்கம் என்ன தெரியுமா? நீங்க நிற்கிற கிருபை, நீங்க நிலை கொண்டிருக்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடுவதற்காக தான் இதை நான் எழுதினேன் என்று சொல்லுகிறேன். நம்ம அப்படியே நோக்கி, ஆண்டவரே, இந்த கிருபையில நான் நிலை நிற்க எனக்கு உதவி செய்யுங்க. இந்த கிருபையை விட்டு நான் ஆண்டவரே தவறி போகாதபடிக்கு, கிருபையிலிருந்து நான் விழுந்து விடாதபடிக்கு, கிருபை விட்டு நான் விலகி போயிடாதபடிக்கு, கிருபையிலே நிலை கொண்டிருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி நாம் ஜெபத்தோடு இந்த வசனங்களை தியானிப்போம். ஆவியானவரே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே எங்களோடு கூட இடைப்படுங்க. ஆவியானவரே, இந்த நாள் எங்களோடு கூட பேசுங்க. வேத வசனத்தின் சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்திருங்க ஆண்டவரே. இந்த வேத வசனத்தை அறிந்து கொள்வதற்கு எங்கள் மனக்கண்களை திறந்திருங்க. இது தியானிக்கும் பொழுது எங்களுக்குள்ள அக்கினி மூலட்டும் ஆண்டவரே. இந்த வசனத்தை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் பொழுது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எரியட்டும் ஆண்டவரே. நீங்க இந்த வசனத்தை எங்களுக்கு விட்டுக் கொடுப்பீரா? நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை வார்த்தைகளை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. ஏன் இந்த நிருபத்தை அவன் எழுதுகிறான் என்று சொல்லுங்க. நான் நிற்கிற கிருபை தேவனுடைய மெய்யான கிருபை. இது ஒரு கட்டளை வாக்கியமாக எழுதுகிறார். ஒரு ஆலோசனை வாக்கியமாக எழுதல, ஒரு கட்டளை வாக்கியமாக இது இருக்கிறது. அப்படி என்ன அர்த்தம்னா, கிருபையிலே, தேவனுடைய கிருபையிலே நிலைத்திருங்கள். மெய்யான தேவ கிருபையில் நிலைத்திருங்கள். விசுவாசிகளுக்கு பேதுரு சொல்லுகிறதான, விசுவாசிகள் பேதுரு சொன்ன ஒரு கட்டளை, மெய்யான தேவனுடைய கிருபையிலே நிலைத்து நிறுங்கள். என்ன அப்படின்னு சொல்லி இன்னைக்கு கற்றுக்கொள்ள ஆவியானவர் நமக்கு உதவி செய்யட்டும். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும்போது பலவிதமான எண்ணங்கள் எனக்குள்ள வந்தது. பேதுரு மனதில் இருக்கிற எண்ணங்கள் என்ன? ஆவியானவர் எந்த சூழ்நிலை இந்த வார்த்தைகள் எழுதும்படி அவனுக்கு உந்துதலை கொடுக்கிறார். நாம் யோசித்த பொழுது மனிதனுடைய எதிர்பார்ப்பை யோசித்து, எப்பயும் பிரசங்கத்தை மனிதனுடைய பார்வையில பார்க்கவே கூடாது.
எப்பயும் தேவனுடைய வார்த்தைகளை வசனத்தை பிரசங்கிக்கும் பொழுது மனுஷனுக்கு என்ன அப்படின்னு யோசிக்க கூடாது. அது பிரசங்க இலக்கியத்தில் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம். ஆனா நான் அப்படி யோசித்தேன், மனிதனுடைய எதிர்பார்ப்பு என்ன, என்னுடைய எதிர்பார்ப்பு என்ன, இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? நம்ம என்ன எதிர்பார்ப்பு இருக்கு நமக்கு? நான் செய்கிறதெல்லாம் வாய்க்கணும், எல்லாம் ஜெயமாய் முடியணும், நான் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் என் முழு வாழ்க்கையிலும் ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழணும். என்னுடைய எதிர்பார்ப்பு, நியாயமான எதிர்பார்ப்பு. எல்லா மனுஷனும் அப்படிதான் யோசிக்கும். ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வேணும், ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வேணும். அப்படி இருக்குதா இல்லையா அப்படிங்கிற ரெண்டாவது விஷயம். ஆனா பொதுவா மனுஷனுடைய எதிர்பார்ப்பு அப்படிதான் இருக்கு. நான் சில நேரங்கள்ல கிராம ஊழியர்களுக்கு செல்லும் பொழுது அங்குள்ள ஜனங்களை பார்த்து கேட்பேன், உங்களுக்கு எதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட வேண்டிக் கொள்ளணும் அப்படின்னா அவங்க பதில் சொல்லுவாங்க, ரொம்ப ஒரு ஆச்சரியமான பதில் சொல்லுவாங்க, எல்லாரும் நல்லா இருக்கும். மனிதனுடைய எதிர்பார்ப்பு தான் மட்டும் இல்லை, எல்லாரும் நல்லா இருக்கும். நான் நல்லா இருக்கணும், அதே நேரத்தில் எல்லாரும் நல்லா இருக்கணும். மற்றவங்க கஷ்டப்படுவது, தோல்வியில் இருப்பது, விரக்தியில் இருப்பது, பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருப்பது பொதுவாக எந்த மனுஷனுக்கு பிடிக்காது. நான் மட்டும் நல்லா இருக்கணும் நினைக்க மாட்டாங்க மனுஷன். முதல் என்ன நினைக்கிறான்னா, எல்லாரும் நல்லா இருக்கணுங்க, எல்லாரும் நல்லா இருக்கணும் வேண்டிக் கொள்ளுங்க, எங்க ஊரு நல்லா இருக்கணும் வேண்டிக் கொள்ளுங்க. மனுஷனுக்கு இயல்பு அதுதான், எல்லாரும் நல்லா இருக்கணும். நம்ம இயல்பு எப்படி தெரியுமா? யாராச்சும் ஒரு ஆள் கஷ்டப்படுறதை பார்த்தா நம்மளால தாங்க முடியாது தெரியுமா? ஒரு ஆள் பாடுகள் அனுபவிக்கிறான், பிரச்சனையில் இருக்கிறான், பசியில் இருக்கான், கஷ்டத்தில் இருக்கிறான், கொடுமையாய் நடத்தப்படுகிறான், உட்கார்ந்து அழுது கொண்டு இருக்கிறான்னா நம்மளும் அவங்க கூட சேர்ந்து அழுவோம். சீரியல்ல அழுகிற நபர்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. அது ஒரு நடிப்பு தான். அந்த நடிப்புன்னு தெரிஞ்சும் நம்ம ஆட்கள் அழுவாங்க. சினிமால வர்ற காட்சியை பார்த்து அழுகிற ஆட்கள் தெரியும். என்ன காரியம் தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும், யாரும் கஷ்டப்படக்கூடாது. நான் நல்லா இருக்கணும், ஜெயமா இருக்கணும், வெரி குட். அதை ஏன் எதிர்பார்ப்பது? ஏன் எதிர்பார்ப்பு? எனக்கு நான் மட்டும் இல்லை, எல்லாரும், என் மனைவி, என் பிள்ளைங்க, உற்றார் உறவினர், முன்ன பின்ன தெரியாத எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவனும் நல்லா இருக்கும். இதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பு. சரி, தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பு? மனுஷனை குறித்து தேவன் என்ன எதிர்க்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை குறித்து தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? கஷ்டப்படணும் எதிர்பார்க்கிறாரு இல்லைங்க. தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எதிர்பார்க்க. தம்முடைய பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம். அதான் வசனம் சொல்லுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், இனி நீ அழுது கொண்டிருக்கிறாய், கண்ணீரை துடைப்பேன், சஞ்சலம் தவிப்பும் ஓடு உண்ணி விட்டு. தேவனுடைய எண்ணமோ தம்முடைய பிள்ளைங்க ஆசீர்வாதமா இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிதான் தேவன் எதிர்பார்க்க. மனிதனும் தான் எதிர்பார்க்கிறான், தேவனுடைய எதிர்பார்ப்பு அதுதான். ஆனா உண்மையான காரியம் எப்படி இருக்குது? உண்மை சூழ்நிலை எப்படி இருக்குது? இதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட், எதிராக இருக்குது. ஒவ்வொரு நாளும் பாடுகள், ஒவ்வொரு நாளும் வேதனைகள், ஒவ்வொரு நாளும் துக்கங்கள், கண்ணீர், கவலை. மனிதன் எதிர்பார்க்கிற சந்தோஷம் இல்ல, மனிதன் எதிர்பார்க்கிற நன்மைகள் இல்ல, மனிதன் எதிர்பார்க்கிறதான ஆசீர்வாதங்கள் இல்ல. தேவன் அதுதான் விரும்புகிறார். அப்படி தேவன் விரும்புகிற நம்முடைய வாழ்க்கையில இல்ல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கிறது, நாம் எதிர்பார்க்கிறது எப்போ வரும்? பேதுரு இந்த நிருபத்தில் அழகா எழுதி காமிச்சிட்டான், கிருபையில நிலை கொண்டிருங்கள். கிருபையில, தேவனுடைய மெய்யான கிருபையிலே நிலைத்திருங்க. அப்பொழுது உங்களுடைய சோதனைகளை சாதனையா மாத்திருவீங்க. உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். உங்களுடைய வேதனை, பாடுகள், கஷ்டம் எல்லாம் மாறும். கிருபை, கிருபையில எந்த ஒரு மனுஷன் நிலை கொண்டிருக்கிறானோ, அதை எழுதுற இந்த நிருபத்தை. சிதறி இருக்கிறதா விசுவாசிகளுக்கு, பலவிதமான பாடுகளின் மத்தியிலே கடந்து செல்லுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு பவுலின் ஆலோசனை, பேதுருவின் ஆலோசனை, கிருபையிலே நிலைத்திருங்கள். நிலைத்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். எதிர நிற்கணும்? தேவனுடைய வார்த்தையில், கிருபையில்.
இந்த வார்த்தைகளை குறித்து நான் சொல்ல. கிருபை அப்படின்னா என்ன? நிலைத்து நிற்கணும், அதை தொடரணும். எது எது சத்தியமோ, மற்றவங்க என்ன சொல்ல நான் அந்த சத்தியத்தில் தொடர்ந்து நிற்பேன். எது எனக்கு சரின்னு தோறுதோ அந்த காரியத்தில் நான் நிலைத்து நிற்பேன். அதை தொடர்ந்து நான் செய்வேன், அதை கண்டினியூ பண்ணுவேன், அதை தொடர்ந்து நான் செய்வேன். நான் விட்டுவிட மாட்டேன், சோர்ந்து போயிட மாட்டேன். சரி, இப்ப கிருபை அப்படின்னு என்ன? இந்த வார்த்தை நமக்கு தெரிந்த ஒரு வார்த்தை தான். அந்த வார்த்தையை நான் இப்படி உங்களுக்கு நான் சொல்லட்டும். கிருபை அப்படின்னு சொன்னா undeserved favor. Grace means both undeserved favor and divine enablement. தெய்வீக தயவு, தேவனுடைய தயவு, தகுதியே இல்லாதவனுக்கு தேவனுடைய தயவு, தெய்வீக உதவி. அந்த எனேபிள்மென்ட்ங்கிற வார்த்தைக்கு நான் என்ன சொல்றேன்னா, தெய்வீக உதவி. தகுதியில்லாத ஒரு மனுஷனுக்கு தயவை காண்பித்து அவனுக்கு உதவி செய்யறதாங்க கிருபை. இது ஒரு மனிதனாலும் சம்பாதிக்க முடியாது. புரிஞ்சது? கிருபைங்கிறது தேவன் நமக்கு தருகிற, தகுதியில்லாத ஒருவனுக்கு நாம் கொடுக்கிறதா காட்டுகிற தயவு. இதுக்கு உதாரணம் எப்பவுமே சொல்ல, ஒரு பிச்சைக்காரன், அவனுக்கு நம்ம பிச்சை கொடுக்கணுங்கிற எந்த கட்டாயம் நமக்கு இல்லை, தகுதியே இல்லை. நம்ம உதவி செய்யணும் அப்படின்னு எதிர்பார்க்க, அவனுக்கு எதிர்பார்க்க அவனுக்கு தகுதி இல்லை. ஆனா நம்ம என்ன செய்யறோம், அவன் சூழ்நிலை பார்த்து, இரக்கத்தை பார்த்து ஒரு மனதில் ஒரு இரக்கம் உண்டாகி அவனுக்கு உதவி செய்யறோம். பார்த்தீங்களா? அதான் கிருபை. அப்ப கிருபை அப்படின்னா என்ன? அன்டிசர்வ்டு ஃபேவர். தகுதியே இல்லாது, சம்பாதிக்கணும். நம்மளால ஒரு நாளும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. தேவனுடைய கிருபையை எந்த ஒரு மனுஷனாலும் சம்பாதிக்கவும் முடியாது. நான் என்ன செய்தாலும், என்ன கிரிகளை செய்தாலும் தேவனுடைய கிருபையை ஒரு நாளை நான் சம்பாதிக்க முடியாது. அப்ப எப்படி இந்த கிருபை கிடைக்குது? இலவசமாய் ஆண்டவர் இந்த கிருபையை எனக்கு தருகிறார். கிருபை ஆண்டு தேவ கிருபையா தர. அதனால வார்த்தை முடிஞ்சா தேவ கிருபை இலவசமான தர்றாரு. நான் முதல் காரியம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது. இந்த வார்த்தையை நீங்க குறித்துக் கொள்ளுங்க. கிருபை தேவனிடத்தில் இருந்து வருகிறது. கிருபை ஆண்டவர் தான் தரணும். கிருபையை தேவனிடத்திலிருந்து தான் நம்ம மனுஷனுக்கு வரும். அப்ப இங்க கிருபையிலே நிலை கொண்டிருங்கள். தேவனுடைய கிருபையிலே, தேவனுடைய மெய்யான கிருபையிலே நிலைத்திருங்கள். அந்த கிருபை ஆற்றுக்கு வருது, தேவனிடத்திலிருந்து வருது. வசனங்கள் வாசிக்கலாமா? பேதுரு, அதே 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனத்தை பாருங்க பாப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே. தேவனுக்கு பேர் என்னங்க? சகல கிருபையும் பொருந்திய தேவன். பொருந்திய தேவன். தேவனால கிருபை புரிந்தவர். கிருபை ஆண்டவர்கிட்ட தான் வருது. அது எந்த மனுஷனுக்கும் கிடைக்காது. நம்ம என்ன செஞ்சு சம்பாதிக்க முடியாது. அதுக்கு நம்ம தகுதியும் இல்லை. கிருபையை தேவன் தர்றார். கிருபை தேவனிடத்திலிருந்து வருகிறது. சங்கீதம் 84:11 வசனம் என்ன சொல்லுது? சங்கீதம் 84:11, தேவனாகிய கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர், சூரியனும் கேடகமுமானவர், கர்த்தர் கிருபையையும், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார். அருளுகிறார். அவர்தான் கிருபை தருவார். இந்த கிருபையில நிலைத்திருங்கன்னு சொல்றான் பேதுரு. அது தேவனுடைய கிருபை. தேவனிடமிருந்து தான் மனுஷனுக்கு கிருபை கிடைக்குது. தேவனிடமிருந்து தான் மனுஷனுக்கு கிருபை கிடைக்கும். அப்ப கிருபை இப்ப தேவன் தந்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில தேவன் கிருபை தந்த இந்த கிருபைக்குள்ளதான் எல்லாரும் பாருங்க. ஒரு மனுஷன் அப்படி சொல்லுகிறார், சகல ஆசீர்வாதங்களையும் எல்லா நன்மைகளையும்
ஆண்டவர் இந்த கிருபைன்ற வார்த்தைக்குள்ள மூடி வச்சிருக்கிறார். இல்லை, கிருபைக்குள்ள சுற்றி வைத்திருக்கிறார், கிருபைக்குள்ள பொதிந்து வைத்திருக்கிறார். எல்லா ஆவிக்குரிய நன்மைகள், எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் கிருபைக்குள்ளதான் இருக்குது. கிருபைக்கு வெளியே ஒண்ணுமே கிடையாது பிரதர். கிருபைக்கு வெளியே ஒண்ணு கிடையாது. தேவன் நமக்கு கிருபை தந்தார் பார்த்தீங்களா? அந்த கிருபைக்குள்ளாக தான் எல்லா நன்மைகள் இருக்குது. அதனாலதான் நம்ம ஆண்டவரை கேட்கிறோம், ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணும், ஆண்டவரே உங்களுடைய கண்களே எனக்கு கிருபை கிடைக்கட்டும். ஆண்டவர் சொல்லி என் கிருபை உனக்கு போதும். எனக்கு கிருபைக்குள்ள சகலம் இருக்குது. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே ஆண்டு கிருபை தவிர வேற எதையும் கேட்க மாட்டோம். பக்தர்கள் உன் கிருபை எனக்கு போதும் ஐயா, வேற ஒன்று எனக்கு வேண்டாம் அப்படின்னு பாடுகிறான். உன் கிருபை எனக்கு போதும். எனக்கு கிருபைக்குள்ள எல்லா ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறேன். நினைத்திருங்க. ஏன் அதுக்குதான் ஆசீர்வாதம் இருக்குது, அதுலதான் சந்தோஷம் இருக்குது, அதுலதான் நமக்கு நன்மை இருக்குது, வெற்றி அங்கதான் இருக்குது. இந்த உலகத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் ஆவிக்குரிய ஆசீர்வாதம் எல்லாம் கிருபைக்குள்ள இருக்குங்க. பொதுவா ஆவிக்குரிய உலகத்தை எப்படி சொல்லுவாங்க, எல்லா நன்மையும் பெற்றிருக்கிற ஆசீர்வாதமா இருக்கிற உலக பிரகாரம் ஆசீர்வாதம் இருக்கிறவங்க அவனுக்கு நீங்க கிருபை பெற்றுறேன். ஆவிக்குரிய நன்மைகள் கிருபைகள் வரங்கள் பெற்றவங்க எப்படிதான் சொல்லுவோம், கிருபை பெற்றுறேன். அப்ப கிருபைக்குள்ளதான் எல்லா நன்மையும் ஆண்டு வச்சிருக்கிறேன். அது தேவன் நமக்கு தருகிறார். அத வசனம் சொல்லுது. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 17ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 என்ன வாசிக்கிறோம் அப்படின்னா, யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 17ஆவது வசனம், நன்மையான எந்த ஈவும், நன்மையான எந்த ஈவும், பூரணமான எந்த வரமும், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி, எங்கிருந்து உண்டாகுது? பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து என்ன செய்யணும்? கிருபை எங்கிருந்து வருங்க? ஆண்டவர்கிட்ட தான் இருக்கு. கிருபை தேவன்கிட்ட தான் இருக்குது. தேவன்கிட்ட தான் வரணும். கிருபைக்குள்ள எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. இந்த வார்த்தையில இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்லணும்னா, ஆதியாகமத்தில் நீங்க ஒரு வசனத்தை வாசிக்க, ஸ்பெர்ஜன் இப்படி சொல்லுவார் எப்பயுமே. ஸ்பெர்ஜன் கிருபையை விளக்கும் போது ஜனங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிதான் விளக்குவாரு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரத்துல 49ஆம் வசனத்தை படிங்க நீங்க. 41, 49. இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல அளவில்லாம மிகுதியாக தானியத்தை சேர்த்து வைத்திருந்தான். அளவுக்கு அடங்காததா, நிறைவான வருஷத்துல யோசேப்பு என்ன செய்தானா, தானியங்களை எகிப்தின் களஞ்சியங்களை சேர்த்து வைத்தான். கடற்கரை மணலை போல தானியத்தை சேர்த்து வச்சான. இது என்ன பாஸ்டர் கிருபைக்கு சம்பந்தம்? ஸ்பெர்ஜன் சொல்லுவாரு, ஒரு எலிக்கு ஒரு எலிக்கு இந்த தானியங்கள் எவ்வளவு அதிகமோ அவ்வளவு கிருபையை தேவன் நமக்கு தருகிறார். இந்த வாழ்நாள் எல்லாம் இந்த எலி என்ன சாப்பிட்டு நினைக்கிறீங்க? அது வாழ்கிற வாழ்க்கையெல்லாம் இந்த எலி என்ன சாப்பிட்டு, அதுக்கு மிஞ்சி மிஞ்சி அதிகமாக அந்த தானியம் இருப்பதை போல ஒரு விசுவாசிக்கு, ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு அவருடைய கிருபை கடற்கரை மணலை போல அளவுக்கு அதிகமாக இருக்குதுங்க. அதனாலதான் கிருபை கேட்கிறேன். ஏன்னா கிருபை எல்லா நன்மையும் இருக்குது, எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. உங்க வாழ்க்கைக்கு போதுமானது எல்லாம் கிருபை. 136 சங்கீதங்கள் வாசித்தீங்கன்னா அந்த சங்கீதம் முழுவதும் என்ன வந்துட்டு இருக்கும்? கர்த்தருடைய கிருபை என்னும், தேவனுடைய கிருபை என்னும், அவர் கிருபை என்னும், அவர் கிருபை, அவர் கிருபை. ஒரு மீனுக்கு சமுத்திரத்தின் தண்ணீர் எவ்வளவு அதிகமோ அது வாழ்வதற்கு, நீந்துவதற்கு, இங்கே அங்கே போக வருவதற்கு சமுத்திரத்தின் தண்ணீர் எவ்வளவு அதிகமோ அதே போல தேவனுடைய பிள்ளைக்கு கர்த்தர் தம்முடைய கிருபையை தந்திருக்கிறார். அளவே இல்லாத கிருபை உங்களுக்கு இருக்குங்க. அளவே இல்லாத கிருபை எனக்கு சொல்லுங்க. எனக்கு அளவில்லாமல் கர்த்தர் கிருபையை தந்திருக்காருன்னு சொல்லுங்க. என் தேவைகளை எல்லாம் சந்திக்கிற கிருபை தந்தது எல்லா நன்மை இந்த வாழ்க்கைக்கும், இந்த வாழ்க்கைக்கு பிறகு உள்ள வாழ்கிற வாழப்போற வாழ்க்கை, நித்திய வாழ்க்கைக்கும் தேவன் தம்முடைய கிருபையை நிறைவாய் தந்திருக்கிறார். நம்முடைய எண்ணங்கள் இருக்கணும். ஏன் இந்த கிருபை நினைத்திருங்க, ஏன் விட்டுறாதீங்கன்னு சொல்லி பேதுரு
விசுவாசிகளுக்கு கட்டளையா சொல்றாருன்னா அந்த கிருபையில தான்ப்பா எல்லா நன்மைகளும் இருக்குது. அந்த கிருபையில தான்ப்பா எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. அந்த கிருபையில தான் நன்மைகள் இருக்கு, ஆசீர்வாதங்கள் இருக்கு. இந்த உலகத்துக்கு அடுத்த எல்லா காரியங்களும், ஆவிக்குரிய எல்லா நன்மைகளும். அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட அந்த கிருபையை கேட்கணும். ஆண்டவரே, இந்த கிருபை எனக்கு வேணும், இந்த கிருபையை நான் நிலைத்திருப்பேன், இது விட்டுற மாட்டேன். இப்போ உங்களுக்கு சில எண்ணங்கள், இந்த கிருபையை நான் எப்படி பெற்று எப்படி நான் புரிந்து கொள்வது? என் வாழ்க்கையில தேவனுடைய கிருபை இருக்குது, நான் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எப்படி பாஸ்டர் எனக்கு தெரியும்? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வரும்ல. அப்படி ஒரு கேள்வி வரணும் எனக்கு. நான் கிருபை பெற்று இருக்கிறேனா? நான் கிருபை உள்ளவன் தானா? ஆண்டவர் எனக்கு கிருபையை தந்திருக்கிறாரா? இந்த விசுவாசிகளுக்கு பேதுரு எழுதும் போது எழுதுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கிறீங்களா? 2ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 2வது வசனத்தை நீங்க பார்க்கணும். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே. இந்த ஒரு வார்த்தை போதுங்க, நீங்கள் நானும் கிருபை பெற்றவங்கன்னு தெரிஞ்சிடும். முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. இந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதும் போது அழகா கோட் பண்றாரு பாருங்களேன். பிதாவின் முன்னறிவின்படி, பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு நான் எழுதுகிறேன். பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட, இந்த உலகத்துல பரதேசிய போல, ஒரு ஃபாரினர் போல, அந்த வார்த்தைக்கு சரியான வார்த்தை ஃபாரினர். பரதேசினா ஃபாரினர். இந்த ஊர் எனக்கு சொந்தம் இல்லை, என்னுடைய சுய தேசத்துக்கு போகிறதுக்காக நான் காத்து கொண்டு இருக்கிறேன், என்னுடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அதான் பரதேசி. அப்ப விசுவாசிகள், நம்ம இருக்கிற இடம் நமக்கு சொந்தம் இல்லை. ஒருவேளை எழுத்தின்படி கூட நம்ம சொந்த ஊர் இல்லாமல் இருக்கலாம் நம்ம வாழ்கிற இடம். ஏன்னா இந்த ஜனங்கள் எழுத்தின்படியே, அவங்கள ஒருவேளை யூதர்கள் எருசலேம் பகுதியை சேர்ந்தவங்களா இருக்கலாம், யூதா தேசத்தை சேர்ந்தவங்களா இருக்கலாம். உபத்திரத்து நிமித்தம் இந்த மேலே கொடுக்கப்பட்ட பொந்து, கலாத்தியா, கப்பதோக்கியா, ஆசியா, பித்தினியா தேசங்களை சிதறி இருந்திருக்காங்க. இன்னைக்கு இருக்கிற துருக்கி, டர்க்கி, இன்னைக்கு இருக்கிற துருக்கி தேசத்துல உள்ள இடங்கள் அதெல்லாம் சிதறி இருக்கிற அவங்க சொல்றாரு. பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே நீங்க தெரிந்து கொள்ளப்பட்டீங்க. அப்ப இந்த வார்த்தையில விசுவாசிக்கு என்ன வார்த்தை தெரியுமா? எனக்கு என்ன வார்த்தை வருது தெரியுமா? என்னமோ இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டது 87ஆம் வருஷம் மே மாசம் 7ஆம் தேதி நான் ரட்சிக்கப்பட்டேன். நான் ஆண்டவருக்கு அன்னைக்கு தான் நான் ரட்சிக்கப்பட்டேன் நான் நினைப்பேன். என்னை பொறுத்தவரையில நான் ரட்சிக்கப்பட்டது மே மாசம் 7ஆம் தேதி 87ஆம் வருஷம். அன்னைக்கு தான் நான் இயேசு ஏத்துக்கிட்டேன் சொந்த ரட்சகரா. ஆனா வசனம் சொல்லுது அவருடைய முன்னறிவின்படி நான் தெரிந்து கொள்ள. அவருடைய முன்னறிவு எப்போ வந்துச்சு? உலக தோற்றத்துக்கு முன்னாடி. எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம், எபேசியர் 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்னாடி கிறிஸ்து இயேசுக்குள்ளாக அவர் நம்மை என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அந்த வசனத்தை வாசிங்க. நமக்கு முன்பாக நாம் அன்பில் பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றமில்லாதவருமாய் இருப்பதற்கு அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே, கிறிஸ்துக்குள்ளாக நம்மை தெரிந்து கொண்டார். அவர் முன்னறிந்து தெரிந்து கொண்டார். பொதுவாக இந்த ஃபோர் நாலேஜ், முன்னறிவு அப்படிங்கறது குறித்து நமக்கு தவறான ஒரு புரிதல் இருக்குது. என்ன புரிதல் இருக்கு தெரியுமா? ஆண்டவர் முன்னாடியே பார்த்தார், இவன் விசுவாசிக்கானா விசுவாசிக்க மாட்டானா, இவன் என்னை நம்புவானா நம்ப மாட்டானா ஆண்டவர் பார்த்து முன் பிடிச்சாரு. ஏன்னா அவர் சகல காலம் முக்காலமும் தெரிந்தவர் தானே. அதனால இவன் கண்டிப்பா இவன் வாழ்கிற வாழ்க்கையில விசுவாசிப்பான்னு சொல்லி என்னை முடிஞ்சு கொடுத்தார். இல்ல, நான் விசுவாசிப்பேன்னு அது ஒரு கிரியை ஆயிருமே. நான் எடுக்கிற முடிவு தானே, ஆண்டவர் நம்புவதா வேண்டாமா நான் எடுக்கிற முடிவு தானே, என்னுடைய முடிவே இல்லை. அவரே முன்குறித்தார். நல்லது தீவனை, இவன் நல்ல வாழ்வான், அவர் முன்னறிவு, இவன் நல்ல வாழ்வான், பரிசுத்தமா வாழ்வான், உண்மையா வாழ்வான், இவன் வாழ்க்கை இவன் செயல்லாம் சரியா இருக்காது, அப்படி ஆண்டவர் நம்ம செயலை அறிந்து இல்லவே இல்லை.
தேவன் உங்களை என்னையும் கிருபையாய் தெரிந்தெடுத்தாங்க. இதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நான் ரட்சிக்கப்பட்டு நான் நீங்க ஆண்டோட வேலையை செய்கிறேன், ஊழியத்தை செய்கிறேன், நீங்க ரட்சிக்கப்பட்டு சபையில் இருக்கிறீங்க, ஆண்டோட பிள்ளையா இருக்கிறீங்கன்னா முதல்ல தெரியணும் கிருபை. இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு நீங்க சபையில் இருக்கீங்க, இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு தேவனுடைய பிள்ளையா நீங்க வாழ்கிறீங்களா? அதுதான் முதல் எவிடன்ஸ். என்ன தெரியுமா? நீங்க கிருபையை பெற்றுக் கொண்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். நான் கிருபை, தேவனுடைய கிருபை பெற்று எப்ப பெற்றுக்கொண்டேன்? இன்னைக்கு இல்ல. ஆண்டவர் என்னை முன்னறிஞ்சு விசுவாசிப்பான் விசுவாசிக்க மாட்டான் அப்படிலாம் இல்ல. உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே நான் நல்வினை தீவனை செய்யறதுக்கு முன்னாடி, நான் விசுவாசிப்பான மாட்டேனா இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடியே என்னை கர்த்தர் கிருபையாய் தெரிந்தெடுத்தார். என்னை முன் குறித்து அவர் தெரிந்தெடுத்தார். கிருபை. நீங்க ஆண்டவர் துதிக்கணும். ஆண்டவரே, நான் ஏற்றுக்கொண்டு சபைக்குள்ள வரல, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளல, அவர் என்னை தெரிந்தெடுத்தார். எப்ப? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. இதை நீங்க பார்க்கும்போது அந்த முன்னறிவு அன்போடு கூட, அன்பினால் அவர் தெரிந்தெடுத்தார். நம்ம ஆண்டவரை நீங்க புரிஞ்சுக்கணும். அவர் அன்புள்ள தேவன். நம்ம நேசித்தார். ஆமோஸ் 3ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். ஆமோஸ் 3:2 வாசிக்க முடியும். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும், பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். உங்களை அறிந்தேன். எப்படி ஆண்டவர் அறிந்து கொண்டாரு? எப்படி அறிந்து கொண்டாரு? அப்படி முன்னறிவு, அன்பினால். இந்த ஜனங்கள்ட்ட எந்த நன்மையான காரியம் இல்லைங்க. அன்டிசர்வ்டு பீப்புள், தகுதியே இல்லாத ஜனங்கள், தகுதியே இல்லாத நான், தகுதியே இல்லாத நீங்க, எந்த தகுதி இல்லை. நம்மளால சம்பாதிப்பு கிருபை, சமான கிருபை, அன்புள்ள தேவன் உங்களை என்னையும் தெரிந்து கொண்டார். பார்த்தீங்களா? அதுதான் தேவனுடைய முதல் கிருபை. நான் புரிந்துக்கணும். கிருபை அவர்கிட்ட எனக்கு வந்தது. அவர் என்னை தெரிந்தெடுத்தார். என்னை அவர் தெரிந்தெடுத்தார். உலகத்தோடு முன்னாடி தெரிந்தார். இன்னைக்கு நான் தெரிந்தெடுத்தா நீங்க ஆண்டோட பிள்ளையா இருக்கிறேன். தெரிந்தெடுக்கப்பட்ட நான் மறுபடியும் நான் பிறந்தேன். ஆபிரகாம் தேவன் அப்படிதான் தெரிந்தெடுத்தார். இஸ்ரவேல் ஜனங்களாண்டு எப்படி தெரிந்தெடுத்தார்? வாசித்த ஆமோஸ் 3:2 எப்படி பார்த்தார்? கிருபை. எரேமியா 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். எரேமியா 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்துல வாசிக்க முடியும். வாசிங்க. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே, தாயின் கற்பத்துல உருவாகிறதுக்கு முன்னாடி எரேமியா சொல்றாரு, நான் உன்னை அறிந்தேன். எரேமியா உன்னை அறிந்தேன். வாசிக்க தொடர்ந்து. நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே, நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி, உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன். உன்னை ஜாதிகளுக்கு எப்ப இதெல்லாம் நடந்துச்சுங்க? முன்னாடி. இந்த வருஷத்துல நான் ரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் என்ன, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் இப்பதான் நான் ரட்சிக்கப்பட்ட சபைக்குள்ள வந்து இவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஆனா கர்த்தர் என்னை எப்ப தெரியும்? உலக தோட்டத்துக்கு முன்னாடி என்னை தெரிந்தெடுத்து விட்டார். என்கிட்ட தகுதியே இல்லை, என்னை தெரிந்து விட. ஆனா அவருடைய கருணை, அவருடைய அன்பு எனக்கு கிடைத்தது. நான் நீ தேவ சமூகத்தில் நான் வரும்போதெல்லாம் நான் யோசிப்பேன், ஆண்டவரே உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி. என்னை தெரிந்தெடுத்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை தெரிந்தெடுத்தேன். நீங்கள் நான் அதிகமாக துதிக்கிறேன். ஆண்டவரே என்னை தெரிந்தெடுத்தது நீங்க. உம்முடைய கிருபையை கொடுத்து என்னை தெரிந்தெடுத்தீங்கப்பா. என்னை தெரிந்தெடுத்து என்னை ரட்சித்து. அந்த வசனத்தை அப்படிதான் வாசிக்கிறோம். இந்த 4ஆம் வசனத்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனத்துல வாசிக்கும் போது அங்க பார்க்க முடியும். வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 4ஆம் வசனம். அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தினாலே நம்மை மறுபடியும் என்ன செய்தாராம்? ஜெனிப்பித்தார். கிருபையினால் தான் மறுபடி பிறந்தோம். தேவனுடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவர் மேல் வைத்த அன்பு, தயவு, இந்த பல வார்த்தைகளையும் சொல்லிக் கொள்ளணும். எல்லாம் தேவனுடைய கிருபை. அவர் கிருபை தான் நான் மறுபடியும் பிறக்க காரணம். தேவனுடைய குடும்பத்தில் நான் பிறக்க காரணம். இன்னைக்கு ஆண்டோடைய பிள்ளையா நான் இருக்கிறேன்னா அது அவருடைய கிருபை. தேவனுடைய வேலையை செய்யறேன்னா அது கிருபை. கிருபையினாலதான்
நான் ரட்சிக்கப்பட்டு வந்திருக்கிறேன். அதான் வசனம், அந்த வசனம் திருப்பி திருப்பி வாசிக்க முடியும். கிருபையினாலே, 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 கிருபையினாலே. கிருபையினாலதான் எல்லாமே. கிருபையினாலதான் நான் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறேன். கிருபையினாலதான். அப்ப கிருபை தான் என் வாழ்க்கையில மாற்றத்தை தந்தது. வாசிக்கிறீங்களா? அந்த வசனங்களை வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2:8. கிருபையினாலே, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல. இது உங்களால் உண்டானதல்ல. இது தேவனுடைய ஈவு. திருப்பி இந்த வசனத்தை வாசிங்க. 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் திருப்பி வாசிங்க. கிருபையினாலே, கிருபையினாலே, இந்த வார்த்தை கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். எப்படி நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? திருப்பி வாசிங்க. கிருபையினாலே, விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க இந்த வார்த்தையை சொல்லுங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். சொல்லுங்க வார்த்தையை சொல்லுங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினாலே ரட்சிப்பு. கிருபையினாலே மறுபடியும் பிறந்தோம். கிருபையினாலே தெரிந்து கொள்ளப்பட்டோம். கிருபைதான். இந்த நடுவில் ஒரு வர்ற வார்த்தையை அனைவருக்கு கொஞ்சம் இதா இருக்கு. பாஸ்டர், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டுதானே பாஸ்டர். அப்ப நான் விசுவாசித்தா தானே ரட்சிக்கப்பட முடியும். அதுல ஒரு பெரிய டவுட் வந்துடும். அப்ப அந்த விசுவாசங்கிறது கிரியை வந்துருதுல பாஸ்டர். நான் என்னுடைய முயற்சின்னு வந்துருதுல. நான் நம்புறேன். என்கிட்ட ஒரு ஊழியக்காரர் அப்படி கேட்டார். அப்ப நம்ம விசுவாசிக்கிறோம்ல பாஸ்டர், அப்ப அது கிரியை தானே. நம்மளுக்கு பங்களிப்பு இருக்கு? கிடையவே கிடையாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனத்துல வாசிப்பீங்கன்னா, விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும், விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில். ஆமாங்க. நம்ம நீங்களா விசுவாசித்து நினைக்கிறீங்களோ? நான் தான் ஆண்டவர் இல்லைங்க. அது தேவனுடைய கிருபை. ஆண்டவரை நம்புகிற, ஆண்டவரை விசுவாசிக்கிற காரியம் கூட நம்மளால அல்லது. இதான் சொன்னேன். அவர் நம்மை முன்குறித்து தெரிந்தெடுத்து மறுபடியும் பிறகு எல்லாம் அவர் செய்தார். விசுவாசம், ஆண்டவரை நம்பக்கூடிய அந்த விசுவாசம் வந்துச்சு பாத்தீங்களா? இயேசுதான் தேவன், இயேசுதான் ரட்சகர் நம்மளே பாத்தீங்களா? அது கூட கிருபை. அதனாலதான் நீங்க எபேசியர் 2:8 வாசித்தோம். என்ன வாசித்தோம்? கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீங்க. விசுவாசத்தால ரட்சிக்கப்பட்டோம். கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். விசுவாசத்தை அதுவும் ஆவியானவர் தான் அங்க கிரியை செய்யறாரு. ஏன் அந்த 5ஆம் வசனம் சொல்லுது? 2ஆம் அதிகாரம் எபேசியர் 2:5 சொல்லி இருக்குது. நீங்க எதுல மரித்து இருந்தீங்க? வாசிங்க 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை. எபேசியர் 2:5. அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை. எப்படி மரிச்சிருந்தோம் நம்ம? அக்கிரமங்களினாலே மரித்தவர்களாய் இருந்த நம்ம கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். நீங்க பைபிள் கொஞ்சம் நல்லா வாசிக்கணும். இந்த வசனங்கள் எல்லாம் அப்படியே நீங்க தெளிவா உட்கார்ந்து நேரம் எடுத்து நீங்க வாசிங்க. அக்கிரமங்களில் மரித்தவர்களாக இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். வசனம் வந்துட்டாங்க. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்ப நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபை. எப்படி தேவனுடைய பிள்ளையாய் மாறினோம்? கிருபை. மனம் திரும்பினது, மறுபடியும் பிறந்தது கிருபைங்க. தேவன் நமக்கு இந்த கிருபை கொடுத்தார். அதனாலதான் நீங்க அங்கேயும் வாசிச்சிருப்பீங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தின் 17, 18 அந்த வசனம் வாசித்தோம் இல்லையா? அந்த 17ஆம் வசனம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகள் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் இல்ல, வேற்றுமையும் நிழலும் கிடையாது. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்கள் ஆவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். நம்மை ஜெனிப்பித்தார். யாரு?
அவர் சித்தம் கொண்டு சிருஷ்டியில முதற்பலனாக இருப்பதற்காக நம்மை ஜெனிப்பித்தார். மறுபடி பிறந்தது நான் எடுத்த முடிவு இல்லை, நான் இயேசு விசுவாசித்ததுனால அல்ல, அவர் தான் எல்லாமே செய்கிறார். ரட்சிக்கப்படுகிறதுக்கு முன்னாடி ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் நடக்கிற சகல காரியத்தையும் தேவன் நமக்கு கிருபையாய் செய்தது. ரட்சிக்கப்படுறதுக்காக, ரட்சிப்பை சம்பாதிப்பதற்காக எந்த மனுஷனும் எந்த ஒரு காரியத்தை செய்யல. ரட்சிக்கப்பட்ட பின்பு சில பொறுப்புகள் நமக்கு இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பின்பு வாழ்ந்துட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த வாழ்க்கை, இதுவும் கிருபைதான். அந்த 1 பேதுரு 1ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை வாசிங்களேன். 1 பேதுரு 1:5 கடைசி காலத்துல வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டு இருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு. இந்த வார்த்தைகளை கவனிங்க, என்ன போட்டுருக்கு? விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டு இருக்கிற உங்களுக்கு. நம்ம எப்படி காக்கப்பட்டு இருக்கோம்? வழுவாமல், கிறிஸ்து விட்டு வழுகாமல் இதுவரை வாழ்ந்துட்டு இருக்கோம், பரிசுத்தம் வாழ்றோம் இல்லையா? தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோமா? நம்மளை பாதுகாக்கிறது அவர் தாங்க, நம்மளை மறுபடியும் ஜெனிப்பித்தது அவர் தான். இன்னைக்கு வரையும் வழுவாமல் காத்து கொண்டு இருக்கிறதும் நம்முடைய சொந்த பலத்தினால் நிக்கல, நம்ம இதுவரையும் கத்திருப்பா அவருடைய பலத்தினாலதான் பாதுகாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். கிருபை. அப்ப நீங்க வேதத்தை நீங்க வாசிக்கும் போது என்ன தெரியுமா? நான் சில பொறுப்புகளை நிறைவேற்றிக் கொண்டிருந்தாலும் பரிசுத்தமா வாழ்வதற்காக சில காரியங்களை விலகுது உண்மைதான். நான் எடுக்கிற சில காரியங்கள் இருக்குது, சில நற்கிரிகளை செய்றேன். கிறிஸ்து இயேசுவை சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம். எபேசியர் 2:10 வாசிக்கிறோம். வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தின் 10ஆம் வசனம். ஏனெனில் நற்கிரிகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. நம்ம நோக்கம் நற்கிரிகள் இருக்குது. ரட்சிக்கப்பட்ட பின்பு சில நல்ல செயல்களை நம்ம செய்கிறோம். நற்கிரிகள் காணப்படுகிறது நம்ம இடத்துல. ஆனா இந்த கிரியைகள் நிமித்தமாக ரட்சிக்கப்படலைங்க. கிருபையினாலே கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இதனால தெரியும் ஏன் பேதுரு இந்த காரியத்தில் இவ்வளவு கரெக்டா இருக்கிறாருன்னா, இந்த கிருபை நிலைத்திருக்குன்னா இந்த கிருபை தான் உனக்கு வேணும். இந்த கிருபை தான் வாழ்க்கையே மாற்றும், காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணும். இந்த கிருபை தான். நம்ம செய்கிற எந்த ஒரு காரியமும் கிடையாது. கிருபை நிலைத்திருங்க. ஸ்டாண்ட் ஃபர்ம், ஸ்டாண்ட் ஃபாஸ்ட். எதுல? கிருபையில உறுதியாய் நிலைத்து நிறுங்க. இந்த மெய்யான தேவனுடைய கிருபை விட்டு விலகிறாதீங்க, இதை விட்டு விடாதீங்க, இதுல நிலைத்திருங்கள். ஏன் பேதுரு இந்த நிருபத்துல, இந்த 5 அதிகாரத்துல ஒரு எழுதுகிற ஏன் முக்கியப்படுத்தி எழுதுகிறார்னா கிருபைதான். அப்ப நம்ம நல்லா தெரியணும், உலக தோற்றத்துக்கு முன்னாடியே அவர் என்னை தெரிந்தெடுத்தார். நான் கிருபையினாலதான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிருபையினாலதான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இந்த கிருபை தான் என்னை எங்கே கொண்டு சேர்க்க போகுது? நித்தியத்திலேயும் மகிமையிலையும் கொண்டு சேர்க்க போகுது. கிருபை தாங்க. நீங்க சில சங்கீதத்தை வாசிக்க சொன்னோம் அல்லவா? அன்னைக்கு சங்கீதம் 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசித்தோம் அல்லவா? 84:11 என்ன போட்டிருக்குது? தேவன் எப்படிப்பட்டவரா? சூரியனும் கேடகமானவர். கர்த்தராகிய தேவன் சூரியனும் கேடகமானவர். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமானவர். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். என்னங்க இந்த இன்னொரு வார்த்தை வருது பாத்தீங்களா? என்ன ஒரு வார்த்தை வருது? கிருபை மட்டும் கொடுக்க மாட்டார். எதை கொடுக்கிறாரு? அவர் தான் மகிமையும் கொடுப்பார். மகிமை என்ன பாஸ்டர்? நித்திய நன்மைகள். நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 29, 30 வசனங்களுக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா, ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 29, 30 நீங்க வாசிப்பீங்கன்னா வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ, வார்த்தையில கவனிங்க, முன் அறிந்தார்களோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். முன் அறிந்தவர்களை முன் குறித்து
சிநேகித்தார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் அழைத்தார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்களாக்கினார். எவர்களை நீதிமான்களாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தினார். இங்க ஆரம்பிச்சார், முன் குறித்தல் ஆரம்பிச்சார். முன்னறிந்து, முன்குறித்து, அழைத்து, நீதிமானாக்கி மகிமைப்படுத்தினார். உங்கள்கிட்ட ஆரம்பிச்ச தேவன், கிருபையாக உங்களை ஆரம்பித்த தேவன் எங்க கொண்டு முடிச்சு மகிமையில கொண்டு உங்களை சேர்க்கிற வரைக்கும் உங்களை விட்ட மாட்டார். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல வரீங்க? நல்ல கரகத்து ஒரு அலையில சொல்லுங்க சத்தமா, ஹalleluya. ஆமென். நீங்க உங்க ரிச்சிப்பு குறித்து பயப்படாதீங்க. பாஸ்டர் நான் எப்படி பாஸ்டர் நான் பரலோகத்துக்கு வந்து சேர்வனா? கிருபையாக உங்களை தெரிந்தெடுத்தாரு. அவனை முன்னறிந்து தெரிந்தெடுத்து முன்குறித்து அழைத்து நீதிமானாக்கி விட்டுவார பாதியில கடைசி மட்டும் நம்மை நடத்துகிற கர்த்தர். கரகத்துல மீண்டும் ஒரு மாதிரி அலையில சொல்லுவா, ஹalleluya. நம்மள அப்ப நம்மை முன்னறிந்த தேவன் தெரிந்தெடுத்து நம்மளை மறுபடியும் பிறக்க வைத்து இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து தம்முடைய வல்லமையினால பாதுகாத்து கடைசியில் எங்க செய்ய தெரியுமா? மகிமையில கொண்டு சேர்க்கிற வரைக்கும் அவர் நடத்துவார். இந்த வசனங்கள் தெரியும் போது நமக்கு அறியாம நமக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டாகும். ஆண்டவரே, என்னை ரட்சித்த தேவன் என்னை கடைசி வரை நடத்துவார். என்னை ரட்சித்த கிருபையாய் என்னை ரட்சித்த தேவன், என்னை கிருபையாய் ரட்சித்த தேவன் என்னை பாதியில் விட்டுற மாட்டார். என்னை கடைசி மட்டும் என்னை கொண்டு போய் சேர்ப்பார். எத்தனை பேர் நீங்க ஆமென் சொல்ல விரும்புறேன்? ஹalleluya. சோதரம், உங்கள் ரட்சிப்பு குறித்து சந்தேகப்படாதீங்க. நான் வந்து பரலது போவனா சந்தேகப்படாதீங்க. கிருபை. அப்ப அதனால பேதுரு சொல்றாரு, இந்த கிருபையில என்ன செய்யுங்கப்பா? நிலைத்திருங்கப்பா. இதப்ப உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. இதுதான் இன்னைக்கு உலக ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதத்தை கொண்டு வரப்போகுது. எல்லா நன்மைகளும் இதுல தான் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கைய பேதுரு கொடுக்கிறதுனால பேருக்கு பேர் தெரியுமா? நம்பிக்கை அப்போஸ்தலன் பேர். நம்பிக்கை நம்பிக்கை நம்பிக்கை. எத்தனை பாடுகள் வந்தாலும் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை தெரியுமா? எத்தனை சோதனை வந்தாலும் அந்த நம்பிக்கை எனக்கு. எத்தனை எனக்கு விரோதமாய் புயல் வீசினாலும் அந்த நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நான் கைவிடப்பட்டு போவதில்லை. நான் கைவிடப்பட்டு போவதில்லை. என் ஆண்டவர் எப்படி இருக்கிறார்? என்னை பாதுகாப்பார், நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, எல்லாம் கிருபை தான். என்ன சொல்றேன்? கிறிஸ்தவ வாழ்க்கையின் ஆரம்பம் தொடக்கம் முதல் முடிவு வரைக்கும் கிருபை தான். இந்த கிருபையில நம்ம என்ன செய்யணுங்க? நம்ம நிலைத்து இருக்கணும். இந்த கிருபையை விட்டுறக்கூடாது. உலகத்தின் சிற்றின்பங்களுக்காக, உலகத்தின் ஆசாபாசங்களுக்காக, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்திற்காக, உலக நன்மை பெற்றுக் கொள்வதற்காக, ஐயோ ஏன் இப்படி பாடுகள், ஏன் எனக்கு இப்படி கஷ்டங்கள், ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு விலகி போயிடாதீங்க. இந்த விசுவாசிகள் அதான் சொல்றார், பேதுரு அதான் சொல்றார் விசுவாசிகளுக்கு, முன்னறிவின்படியே தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளை உங்களுக்கு நான் எழுதுகிறேன். கிருபையில நிலைத்து நில்லுங்க. உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். கிருபையை விட்டு விலகிறாதீங்க, நிலைத்து நில்லுங்க. உங்களை கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். எல்லா சூழ்நிலையிலிருந்து உங்களை விடுவிப்பார். அப்ப நம்ம இந்த நாட்களை தெரிஞ்சிருக்கணும். இந்த கிருபை தான். இந்த கிருபை வந்தோடனே நமக்குள்ள நம்பிக்கை உண்டாயிருக்கு. இந்த கிருபை நமக்குள்ள வந்த உடனே நமக்குள்ள ஒரு பெரிய மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துடும். இந்த கிருபையை நம்ம சரியாய் நம்ம புரிந்து கொண்ட நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, நம்பிக்கையை கர்த்தர் தருவார். இந்த கிருபை நமக்குள்ள வந்த உடனே டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துருங்க. நம்முடைய செயல்களில் ஒரு மாற்றம் வர ஆரம்பிச்சு, நம்முடைய எதிர்பார்ப்பு வந்துடும் நமக்குள்ள. இயேசு எனக்காக சிலுவையிலே ஜெயித்து விட்டார். அந்த ஜெயம் எனக்கு இருக்குது, நான் ஜெயிப்பேன். இந்த கிருபை ஒரு மனுஷனுக்குள்ள வரணும். என்ன தெரியுமா? உள்ள வந்த உடனே ஏற்கனவே உள்ள என்ன இருக்குது? பாவம் இருக்குது. ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி பாவம், ஆவலோடு கூட பாவத்தை செஞ்சுட்டு இருந்திருப்போம். இது உள்ள வந்த உடனே நடக்கிற காரியம் என்ன தெரியுமா? அந்த பாவத்தின் கட்டுகளை உடைக்கும். கிருபை ஒரு மனுஷனுக்கு உள்ள வந்த உடனே, மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்ட உடனே கிருபை உள்ள வந்து பார்த்தீங்களா, வந்த உடனே நடக்கிற முதல் காரியம், அதுவரையும் ஆவலோடு செய்து கொண்டு இருக்கிறதான பாவத்தை வெறுக்க ஆரம்பிக்கும்.
அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவனுக்குள்ள அந்த பாவத்தில் இருக்கிற அந்த கட்டுகளை உடைத்து பரிசுத்தத்தை நேசித்து தேவனுக்காக ஊழியம் நினைப்பான். தேவனுடைய சுபாவம் அந்த கிருபையில் இருக்கிறது இல்ல நன்மை இருக்கணும். கிருபைகளே இல்ல, அந்த கிருபை உள்ள வந்தோன்னா தேவனுடைய சுபாவம் உனக்குள்ள வந்துடும். அவருடைய வித்து உள்ள வந்துருது, அவருடைய குணாதிசயங்கள் இங்க வந்துருது. இப்ப அவன் கிறிஸ்துவ வெளிப்படுத்த ஆரம்பிச்சான் ஆட்டோமேட்டிக்கா. இப்ப அவன் பேச்சு கிறிஸ்துவ வெளிப்படுத்தும், அவன நடவடிக்கை கிறிஸ்துவ பரிசுத்தமா வாழ ஆரம்பிப்பான். அவனோடு அவன் செய்ததான பாவத்தை வெறுத்து என்ன செய்ய ஆரம்பிப்பான் தெரியுமா? பரிசுத்தத்தை சிநேகிக்க ஆரம்பிப்பான், பாவத்தை வெறுப்பான், பரிசுத்தத்தை நேசிப்பான், தேவனுக்காக காரியங்கள் செய்ய ஆரம்பிப்பான், தேவனுக்கு ஊழியம் செய்ய ஆரம்பிப்பான். ஒரு மனுஷனை கிருபை சந்தித்து இருக்கிறது எப்படி நம்ம கண்டுபிடிக்க தெரியுமா? அவன் நடத்தி வச்சு சொல்லிடுறான், அவனை நடத்தியே காண்பிச்சு கொடுத்துரும். ஒரு மனுஷனுடைய நடத்தை தான், ஒரு மனுஷனுடைய கான்டெக்ட் தான், அவன் எப்படி நடந்து கொள்ள நடத்தது பார்த்தீங்களா, அதுதான் பிரதிபலிக்கும் இவன் கிருபை பெற்றவன். நீங்க கிருபை பெற்றவங்களா இல்லையாங்கிறது எப்படி தெரிய வரும்னு சொன்னா அது உங்க நடக்கையில தெரியும். நீங்க பொறுமையா இருப்பீங்க. அந்த 2ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனம் 20ஆம் வசனத்தை பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 19, 20ஆம் வசனங்களை பாருங்க. 1 பேதுரு ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் அநியாயமா பாடுபட்டா அவன் எப்படி இருப்பாங்க? அவன் பொறுமையா சகிப்பான், பொங்கி எழுமட்டவன். ஒரு மனுஷனுக்குள்ள பொறுமை அநியாயம் பாடு வந்து அநியாயமா செய்ய பாடுபடுத்துறாங்க. ஆனா அவன் எப்படி இருப்பான்? பொறுமையா இருப்பான், பொறுமையா சகிப்பான். அதுக்கு அடுத்த வசனத்தை பாருங்க. நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோட சகித்தால் ஒருத்தன் தப்பு பண்ணி அதனால அடி வாங்குறத பொறுமையா சகிக்கிறது ஒரு பிரயோஜனம் இல்லைங்க. என்ன கீர்த்தி உண்டு? என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோட சகித்தால், நன்மை செஞ்சு பாடுபட்டு பொறுமையா சகித்த இதான் அவன் பாத்தீங்க, அவன் வாழ்க்கை எவ்வளவு மாறி பாத்தீங்களா? அவன் நடத்தி எவ்வளவு மாறி இருப்பாரு. இதான் விசுவாசம். நம்முடைய நடத்தை நமக்கு கிருபை பெற்றவங்க வெளிப்படுத்திட்டே இருக்கும். நமக்குள்ள மாற்றத்தை டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆயிருக்குது. ஐயா உள்ள தேவனுடைய சுபாவம் வந்திருக்கு உனக்குள்ள. இந்த வசனங்களை நீங்க வீட்டுல போய் வாசிங்க. இயேசு கிறிஸ்து அழகா சொல்லப்பட்டிருக்காரு. பின்கிழமை அவர் வையப்படும் போது 23ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அவர் வையப்படும் போது பதில் வையாமலும். நீ ஒரு ஆள் திட்டனை திருப்பி திட்டுறியா? கிருபை இல்லையங்க, கோபம் வருதா? வாசிங்க அத. பாடுபடும் போது என்ன செய்ய மாட்டான்? பயமுறுத்த மாட்டான். நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். இயேசு சொல்ல மாட்டாராம். 22ஆம் வசனம் அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. இந்த மாதிரியை பின்பற்றுங்க. அதாவது கிறிஸ்து கிருபை இடத்துல வந்திருக்குது, என் நடத்தை வெளிப்படுத்திடும். நான் கிருபை பெற்றவன் அப்படின்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டிருக்கேன், மறுபடியும் பிறந்திருக்கேன்னு சொல்லி இந்த நடத்தை ஒரு மனுஷன்ட்ட இல்லைன்னா நம்ம புரிஞ்சுக்கிறணும், நம்ம கொஸ்டின் பண்ணணும். நான் உண்மையிலே கிருபை பெற்றிருக்கிறேன்னா? கிருபை உள்ள வந்துச்சுன்னா என் நடத்தை காணிக்கும். எல்லாரையும் நேசிப்பேன், எனக்குள்ள எந்த வித்தியாசம் இருக்காது, பாகுபாடு இருக்காது, எல்லாரும் ஒண்ணு போல நடத்தக்கூடிய கிருபை. அநியாயமா என்னை பாடுபடுத்தினாலும் நான் பொறுமையா சகிப்பேன். நன்மை செய்து நான் பாடுபட்டாலும் அதுக்கு நான் பொறுமையா சகிப்பேன். என்னை ஒருத்தன் திட்டுறான், நான் திரும்பி நான் திட்ட மாட்டேன். அவன் அடிச்சா நான் திரும்பி அடிப்பேன். ஆண்டவர் சொன்ன காண்டத்தில் ஒரு கணத்தில் அடித்தா மறு கணத்தில் என்ன செய்யுங்க? எங்க கிறிஸ்துவின் சுபாவங்க நம்ம நடத்த அது கிருபை. கிருபை வந்தா மாற்றம் வரும். அவன் ஒரு வார்த்தை சொன்னா 10 வார்த்தை சொல்லுவேன். அது கிறிஸ்தவ வாழ்க்கை இல்லை. நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன செய்வாங்களாம்? ஒப்புவித்தார். அவர் பார்த்துக்கிறார். கிருபை உங்க லைஃப்ல மாற்றம், ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொடுத்துரும். இந்த கிருபை நமக்குள்ள வரும்பொழுது எல்லா விதமான காரியங்களுக்குள்ள வந்துடும். தைரியம் வந்துடுது, நம்பிக்கை வந்துடுது, நடத்தையில மாற்றத்தை கொண்டு வந்துடுது,
நம்முடைய கேரக்டரை என்ன செஞ்சிருமோ அது பூர்ணப்படுத்திடும். நம்முடைய குணாதிசயங்களை பூர்ணப்படுத்தும். தாழ்மையில் நடக்க ஆரம்பிச்சிடும். 4ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 4ஆம் அதிகாரம் அதே எல்லாம் பேதுரு 1 பேதுரு 4:10 அவனவன் பெற்ற வரத்தின்படியே நீங்கள் தேவனுடைய பற்பல கிருபையுள்ள ஈவுகளை பகிர்ந்து கொடுக்கும் நல்ல உக்கிரானக்காரரை போல ஒருவருக்கொருவர் உதவி செய்யுங்கள். அவங்க ஊழியத்தில் வெளிப்படுங்க. ஒருவருக்கு என்ன செய்வாங்க? 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 5:5 அந்தபடி கிருபையை பெற்றவங்க அந்த கேரக்டர் அப்படியே என்ன செய்யுங்க, அது அப்படியே பூர்ணப்படும். அந்தபடி இளைஞரே மூப்பருக்கு கீழ்ப்படியுங்கள். நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வார்த்தை சொன்ன, இந்த தாழ்மை என்ற வார்த்தையை முக்கியப்படுத்துற அந்த இடத்துல கிருபையை பெற்ற மட்டத்துல தாழ்மை பூர்ணமா. அவனுக்குள்ள பெருமையே இருக்காது. வாசிங்க வசனம் சொல்லுது, தேவன் பெருமையுள்ளவர்களுக்கு என்ன செய்யறாராம்? எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தான் கிருபை தாழ்மை. அவங்க தங்களை கொடுத்து என்ன வேண்டியதுக்கு மிஞ்சி எண்ண மாட்டாங்க. அந்த தாழ்மை உங்களுக்கு தனி ஒரு பெரிய ஆள் காமிக்க மாட்டாங்க. தனி ஒரு நபர் திட்டுனா கூட திரும்பி திட்ட மாட்டாங்க. நான் யார் தெரியுமா கேட்கவே மாட்டாங்க. ஏன்னா கிருபை பெற்றவங்க. இயேசு கிறிஸ்துவே சிஷ்யுடைய கால்களை கழுவி இருப்பாருன்னா எத்தனை பெரியதான ஒரு காரியம். தாழ்மை, தன்னை தாழ்த்தி வேலை செய்வதற்கு, ஊழியம் செய்வதற்கு, ஆண்டவருடைய பணிபுரிகளை செய்வதற்காக தங்களை தாழ்த்துவாங்க. அதுக்கு அடுத்து தொடர்ந்து 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அந்த 8-9 வசனங்கள் வாசிங்க பார்ப்போம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கிரிச்சிக்கிற சிங்கத்தை போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறார். அடுத்த வசனம், விசுவாசத்துல உறுதியாய் இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசு எதிர்க்கிற தைரியம் ஒரு மனுஷன் எப்போ வருமா? கிருபை பெற்ற வந்து கிருபை வரும்பொழுது பிசாசை எதிர்த்து நிற்பான். ஏன்னா பிசாசை எதிர்க்கிறேன், பிசாசை கட்டுகிறேன், பிசாசு இயேசுவை நாமத்திலே கட்டுகிறேன், இயேசுவை ஓடிப்போ அப்படி சொல்றதா? அதான் எதிர்த்து நிற்கிறது. பிசாசை எதிர்த்து நிற்கிறத பாச பிசாசை பிடிக்கணும். பாச பிடிச்சு இயேசுவை நாமத்திலே கட்டுகிறேன், ஓடிப்போ. இதெல்லாம் எதிர்க்கிறதுன்னு என்ன தெரியுமா? பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருப்பது. பிசாசுக்கு கீழ்ப்படியக்கூடாது. இயேசுக்கு சோதனை வந்தது. சோதனைக்காக சோதித்தான். மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் ஏதாச்சும் அவன் சொன்ன வார்த்தை கீழ்ப்படிஞ்சாரா? அவன் சொன்னான், இந்த கல் என்ன செய்யுங்க, அப்பா மாத்துங்க, அப்பா மாத்துங்க, நான் செஞ்சிடறேன், இந்த ராஜ்யத்தை உங்களுக்கு தந்துடுறேன். ஏங்க அவன் சொன்னதுக்கு கீழ்ப்படியாததுதான் பிசாசு எதிர்த்து நிற்கிறது. இந்த உப்பரிகளை போய் இங்கிருந்து கீழே குதிங்க, தூதர்கள் தாங்குவாங்க. அவன் சொன்ன கீழ்ப்படி, என்னை படித்துக் கொள்ளு. இல்ல, பிசாசு பலவிதமான எண்ணங்களை, காரியங்களை கொண்டு வருவான். அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. அதுதான் எதிர்த்து நிற்கலாம். பிசாசு சில மனுஷனை கொண்டு வந்து பாவ இச்சைகளை தூண்டுவான், கம்பல் பண்ணுவான், கட்டாயப்படுத்தும். யோசிப்புக்கு வந்த போல சில சோதனை நமக்கு வரும். பிசாசுக்கு நம்ம நினைக்கக்கூடாது, உடன்படக்கூடாது, அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடாது. முடியாது அப்படின்னு சொல்ல தெரியும். சில பாவ எண்ணங்கள் நமக்குள்ள வரும் பார்த்தீங்களா? சத்துரு பாவ எண்ணங்கள் நமக்குள்ள கொடுப்பாங்க. பாவ எண்ணங்களை கொடுக்கும் பொழுது நம்ம உடனே சொல்ல தெரியணும், முடியாது, நான் செய்ய மாட்டேன். தேவனுக்கு இந்த கிருபையை பெற்றவனா, கிருபையினாலே நான் தெரிந்து கொள்ளப்பட்டு, கிருபையினாலே நான் மறுபடியும் பிறந்தவன், கிருபையினாலே நான் பாதுகாக்கப்பட்டு வருகிறேன், நான் பரலோகத்தில் எனக்காக ஒரு சுதந்திரம் வைக்கப்பட்டு இருக்கிறது, அந்த மகிமை வைக்கப்பட்டிருக்கு, அதற்காக கிருபை என்னை தாங்கி நடத்துகிறது. பிசாசே நீ கொடுக்கிற இந்த சிந்தனைகளுக்கு, இந்த கீழான காரியங்களுக்கு, இந்த சிற்றின்பத்திற்காக, இந்த பயமுறுத்துதலுக்காக நான் கீழ்ப்படிய மாட்டேன். தைரியம் வந்துடும். நேபுகாத் நேச்சர் ஒரு பெரிய சிலை வச்சு கும்பிடுமா, பயமுறுத்தினா, அக்கினி சூளைக்குள்ள போடுவேன்னு சொன்னான். சாத்ரக் மேஷாக் ஆபத்துல என்ன பண்ணாங்க? பயந்துட்டாங்களா?
கீழ்ப்படுத்திட்டாங்களா? அவங்க சாப்பிட்டு தைரியம் என்னாங்க, எங்களை தூக்கி உள்ள போட்டாலும் பரவாயில்ல, அந்த எரிகிற அக்கினி சூளைக்குள்ள போட்டாலும் பரவாயில்ல, எங்க ஆண்டவர் எங்களை காப்பாத்தினாலும் சரி காப்பாற்றலனாலும் சரி, நீ வைத்த இந்த சிலையை நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், நாங்கள் பண்ணிய மாட்டோம், உங்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய மாட்டோம். தேவனுக்கு விரோதமான வார்த்தைக்கு பிசாசே, தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக நீ என்ன ஒரு வார்த்தை கொண்டு வந்தாலும் என்ன காரியங்கள் சொன்னாலும் நாங்கள் செய்ய மாட்டோம். கிருபை தைரியம். அதனாலதான் பேதுரு கீழே எழுதுகிறாரு. 10ஆம் வசனத்தை வாசிங்க. இப்ப 10ஆம் வசனத்தை வாசிங்க. 10ஆம் வசனம் சீக்கிரமா வாசிங்க. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அவருக்கு மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென். உங்களுக்கு புத்தி சொல்லும்படிக்கு நீங்கள் நிலை கொண்டு நிற்கிற கிருபை, தேவனுடைய மெய்யான கிருபை தான் என்று சாட்சியிடுவதற்கும் நான் உங்களுக்கு இதை எழுதினேன். அப்ப ஏன் சொல்ற கூட எழுதினார்னா, இந்த கிருபை தான் நமக்கு மிக முக்கியம். தேவனுடைய கிருபையில நிலை நிற்கணும். நிலை நின்றால் மாத்திரம்தான் அந்த உலக நன்மைகளும் ஆசீர்வாதங்களும், நம்முடைய துக்கம் சந்தோஷமா மாறும், சோதனைய சாதனையா மாத்திரம் எல்லாம். அப்ப தேவனுடைய கிருபையில நிலை நிற்கத்தக்கதா இந்த வேத வசனத்துல நிலை நிற்க, கிறிஸ்துவ அனுபவத்துல, நம்முடைய ரட்சிப்புல, தேவன் நமக்கு தந்திருக்கிற அந்த நம்பிக்கையில உறுதியாய் நிற்கக்கூடியதான கிருபையை ஆண்டவரை கேட்க போகிறோம். அப்படியே முழங்கால் படியிடுங்க. நம்ம ஆண்டு நோக்கினப்பா எல்லாம் அப்படியே முழங்கால் படிக்கலாம். எல்லாம் அப்படியே ஆண்டு நோக்கினப்பா, எல்லாம் அப்படியே ஆண்டு நோக்கிப்பா, எல்லா ஆண்டு நோக்கினப்பா, நம்ம ஆண்டு நோக்கிப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டு நோக்கி, ஆண்டவரே கிருபையிலே நிலைத்து இருக்கக்கூடிய இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தாங்க. கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? கேட்க முடியுமா ஆண்டவர்கிட்ட? கிருபையில, மெய்யான தேவனுடைய கிருபையில நிலைத்து நிற்கக்கூடிய இந்த பாக்கியத்தை தாங்க. ஒரு நாளும் பாடுகளை கண்டு, போராட்டங்களை கண்டு, பிரச்சனைகளை கண்டு நாங்கள் சோர்ந்து விலகி போகாதபடிக்கு கிருபையிலே நிலைத்து இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுக்கு நான் ஜெபிக்கிறேன். கிருபையிலே நிலைத்திருக்க உதவி செய்ய. பிரசங்கித்த அடியனுக்கும் இந்த கிருபைகளை தான். கடைசி வரைக்கும் உடைய கிருபையிலே நிலை நின்று உடைய சமூகத்தை வந்து சேர எங்களுக்கு கிருபை தான். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். யாவை சேர்த்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தமுடைய ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படும் நாள் வரைக்கும் மாறாமல் இருப்பதாக.